வணக்கம். ஓகே, நம்ம சேனலில் தி மோஸ்ட் ரிக்வெஸ்டட் ரெசிபி இது. கொஞ்சம் டைம் எடுத்தே இதை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2 தடவை நான் செஞ்சு பார்த்து 2 தடவையும் சரியாக வரலை. இது 3வது தடவை. ரெசிபி ரொம்ப சூப்பராக நல்லா மாய்ஸ்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உண்மையை சொல்லணுன்னா வெஜிடேரியன்னாலே எனக்கு ரொம்ப அலர்ஜி. ஓகே, எதுனா எப்போ பார்த்தாலும் வெஜிடேரியனில் பச்சையாகவே சாப்பிட்றாங்க, காய்கறிகளை மட்டுமே சாப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு தப்பான கண்ணோட்டத்திலேயே நான் இருந்துட்டேன். ஸோ என்னை சார்ந்தவங்களும் அப்படியே அதை பழக்கிட்டாங்க. அதனால் வெஜிடேரியன் நான் மோஸ்ட்லி வெஜிடேரியன் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு சைட் ஐட்டம் மட்டும்தான் வெஜிடேரியன் நம்மளோட சாப்பாடு தட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்த எனக்கு இந்த யூடியூப்னு வந்தோடனே வெஜிடேரியன் எக்லெஸ் கேக் அந்த மாதிரி கேட்க அதை நானும் ட்ரை பண்ணேன். உண்மையாகவே வெஜிடேரியன்லையும் இவ்வளோ ருசியான சுவையான சாப்பாடெலாம் இருக்குமான்னு எனக்கே இப்போ தான் ஒன்று ஒன்றா தெரியுது. ஸோ இவ்வளோ நாளாக நான் இந்த வெஜிடேரியனை ஒதுக்கி வச்சதுக்காக நான் எவ்வளோ பெரிய ஒரு சுவையை நான் இழந்துட்டேன்னு இப்போ தான் எனக்கே தெரியுது. இனி வரும் காலங்களில் நம்மளோட சேனலில் நிறைய வெஜிடேரியன் ஐட்டம் பார்க்கலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு கோதுமாவு, 1.5 கப்பு ஐசிங் சுகர், இது ஒரு 1/2 கப்பு கொக்கோ பவுடர், கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ், இது ஆலிவ் ஆயில் பாய்க்கலாம். நான் கார்ன் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். பால், தேவையான அளவுக்கு பால். இப்போதைக்கு நான் ஒரு 3/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வால்நட். ஸோ நார்மலி நான் ஆல்மண்ட் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வால்நட் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருந்ததுன்னு வீடியோவுக்கு கடைசியில் சொல்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மாவு, கொக்கோ பவுடர், ஐசிங் சுகர் எல்லாத்தையுமே சலிச்சு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா மாவை சலிச்சுட்டு, நார்மலி எல்லாத்தையும் ஒன்றாவே கொட்டி சலிக்கலாம். ஆனால் என்னோடய சலடை ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒன்று ஒன்றா நான் சலிச்சுக்கிறேன். மாவை சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ முதல்ல பேக்கிங் சோடா போட்டுட்டு அது கூடவே கொக்கோ பவுடரை ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஒரு 1.5 கப்பு சீனியை நான் நிறையா கேக் செய்கிறனால சீனி நான் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ இது நிறையா இருக்க இது கொஞ்சம் கட்டியாக ஆயிடுச்சு. அதே நான் ஒரு 1.5 கப்பு ப்ரௌனிக்கு நம்ம நார்மலி நார்மல் ப்ரௌனிக்கு அந்த சாக்லேட்டை கட் பண்ணி மெல்ட் பண்ணி போடுவோம். இதுக்கு நம்ம கொக்கோ பவுடரை மட்டுமே யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு நம்ம ஒரு அதிகமாகவே நம்ம ஐசிங் சுகர் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் ப்ரௌனி. ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் போட்டு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல கணக்கான அளவுலே அதோட இனிப்பு தன்மை நல்லாவே இருந்துச்சு. இதே அளவில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இதையும் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். சலிக்க வேண்டிய பொருளெல்லாம் சலித்து முடிச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டையும் இது கூட போட்டுட்டு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த எக்லெஸ் ப்ரௌனியை நீங்கள் செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்கிற கேக்கோடு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த கொக்கோ பவுடர் கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருக்குது. இப்போ நீங்கள் சாதாரண 99ல் பேக்கரி ஷாப்லலாம் கொக்கோ பவுடர் விற்கிது. அதை கூட நீங்கள் வாங்கி இதோட ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். முதல்ல நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அது உங்கள் கஸ்டமர் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் கேக்ஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது மாவை நல்லா கலந்து முடிச்சுட்டு ஒரு 1/2 கப்
கார்ன் ஆயில் யூஸ் பண்ணி அதையும் இதோட நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம ஒரு 3/4 கப்பு ஃப்ரெஷ் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து சிறுக சிறுக இது கூட சேர்த்து நல்லா வந்து ஒரு ஒரு ப்ரௌனியோட பட்டர் வர வரைக்கும் வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் எப்போவுமே கஸ்டமர் ஆர்டர்னால் நான் வந்து ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸ் தான் போடுவேன். இப்போது வந்து நான் வீட்டுக்கு ட்ரை பண்ணுறதுனால ஏற்கனவே ஃப்ரூட் கேக் செஞ்ச மிச்சம் போக வால்நட்ஸ் இருந்துச்சு. அதனால நான் வால்நட்ஸை இது கூட ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது இது கூட வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த ப்ரௌனியை 7 இன்ச் பேனில் தான் வந்து பேக் பண்ணேன். அது எங்கள் குடும்பத்துக்கு அது சரியாக இருந்துச்சு. இப்போ லெட்ஸே இதை வந்து நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு விற்க போகிறீங்கன்னா நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டை பெருசாக ஆக்கி டபுளாக ஆக்கி நீங்கள் ஒரு 9 இன்ச் பேனில் இல்லை 10 இன்ச் பேனில் கூட நீங்கள் ஊற்றி பேக் பண்ணி விற்கலாம். ஓகேவா? இட்ஸ் டிபெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணும்னு நீங்கள் அவ்வளோ பெருசுக்கு இது வந்து டபுளாவோ ட்ரிப்பிளாவோ ஆக்கிக்கலாம். இன்னொன்று, இந்த ப்ரௌனியில் வந்து நம்ம முட்டை சேர்க்காதனால இது பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த பேட்ச்மேன் பேப்பரில் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, கீழே நம்ம பட்டரோ எண்ணெயோ தடவி பேட்ச்மேன் பேப்பரை போடும்போது மேலேயும் பேட்ச்மேன் பேப்பரில் வந்து எண்ணெயை தடவி விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த அந்த கேக்குக்கு வந்து எந்த சேதாரமும் இல்லாமல் அழகாக நம்மளால் அந்த பேப்பரை எடுக்க முடியும். இப்போது வெட்டி வச்சுருக்கிற ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வால்நட்ஸை இது வந்து எங்கள் வீட்டுக்கு செய்கிறதுனால நான் நிறையா போட்டிருக்கேன். நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்ன்ற போது பார்த்து எல்லாத்தையுமே அளந்தே போடுங்க. ப்ரௌனினாலே மேலே வந்து வெடிப்பு இருக்கணும். ஆனால் எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. அதனால் நான் 175 டிகிரியில் வச்சு 40 to 45 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். உங்களுக்கு ஒரு சிலர் வந்து ப்ரௌனி வந்து மேலே கெடுட் இருந்தால் தான் வந்து விரும்புவாங்க. அப்படியே நீங்கள் இருக்கிற பட்சத்தில் 170 வச்சு 40 to 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த மேலே கெருட்டாக இருக்கும். ஸோ என்னோடய கேக்கை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இது வந்து கணக்காக வெந்துருச்சா இல்லையான்னு நம்ம ஒரு டூத்பிக்கை வச்சு செக் பண்ணலாம். ஓகே, எதுவும் ஒட்டலை. ஸோ இது ஃபுல்லி பேக். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேப்பர் எடுப்போம். இது தான் நான் சொன்னேன், நீங்கள் வந்து அந்த பேப்பர்லேயும் வந்து எண்ணெய் தடவி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பரில் அந்த ப்ரௌனி ஒட்டி இருக்காது. ஸோ இருந்தாலும் கொஞ்சம்தான் வீணாக போணுச்சு, பரவாயில்ல. நீங்கள் இந்த கேக்கை விற்க போகிறீங்கன்னா அந்த பேப்பர் மேலேயும் வந்து பட்டரோ எண்ணெயோ தடவிட்டு நீங்கள் வந்து அந்த ப்ரௌனியை ஊற்றி பேக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஏக்லெஸ் ப்ரௌனி செஞ்சு காணிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காணிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி ஒரு வேளை நீங்கள் இந்த கேக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ்புக்கில் இல்லை இன்ஸ்டாவில் ராஜேஷ்.நரசையா
அது இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் ராஜேஷ் நர்சையான்னு இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் பிக்சரை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கும் தெரியும் என்னால் எத்தனை பேர் பயனடைகிறாங்கன்னு. எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பார்க்கவும் அதை படிக்கவும். நான் முடிஞ்சால் என்னோடய கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கேக்கை பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே திக்காக வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது, ரொம்ப ஸ்பான்ஜியாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பாய்.